வெல்கம் பேக். பிரதீப் குமார் ஃப்ரம் PK Rain Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பேசப்படுற ஒரு திங், ஃப்ரம் MNC கம்பெனிஸ் டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், AI. வாட் இஸ் மீன் பை AI? நிறைய வீடியோஸ் ஆட்ஸ்லாம் பார்ப்போம். லேர்ன் AI, ஹவு டு யூஸ் AI டூல்ஸ் அப்படின்றத பற்றி டீச் பண்ணுவாங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் AI, அப்புறம் AI, ஹவு AI gonna டேக் யுவர் ஜாப் அப்படின்ற வீடியோஸ் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இட் ட்ரூ? AI வந்து நம்ம ஜாப்ஸை எடுத்துக்குமா? இட்ஸ் ஆக்சுவலி அ பார்ஷியல் ட்ரூ. ஏன்னு கேட்டிங்கன்னா, AI இஸ் நத்திங் பட் அண்ட் ஹியூமன் ஃபங்க்ஷனாலிட்டி தானே. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி அது வந்து நம்மளோட ஜாப்ஸை எடுத்துக்கும்? அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பர்சன்ஸ், அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள்ஸ், ஜாவா டெவலப்பர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஜாப்ஸும் கிடைக்கிறதில்ல. வெறும் இந்த டெவலப்மெண்ட் கோர்ஸ் மட்டும் படித்தா, லைக் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், C++ இந்த மாதிரிலாம் படித்தா கூட. ஏஐனா என்ன ஆக்சுவலாக? AI இஸ் நத்திங் பட் அன் லாங்குவேஜ் மாடல், நேச்சுரல் லாங்குவேஜ் மாடல். அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஹியூமன் பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இட்ஸ் அன் AI. அப்புறம் AI டூல்ஸை பற்றி படித்தா மட்டும் நம்மளுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைச்சிருமா? நாட் லைக் தட். AI டூல்ஸை பற்றி படித்தா உங்கள் ஜாப்ஸை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸல் ஷீட்ஸ், PPT மேக்கிங், அதாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு போக போகிறீங்கன்னா, ஒரு நம்ம நாலேஜ் இல்லாமல் ஒரு ஏஐயோட சஜஷன்ஸ், அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் PPTs எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இட் வில் கிவ் அண்ட் சஜஷன்ஸ் லைக் திஸ், யூ நீட் டு டூ அ PPT ChatGPTஸில். ஸோ அதை வச்சு யூ கேன் ப்ரிப்பேர் அ ப்ரொஃபஷனல் அண்ட் பர்ஃபெக்ட் PPTன்னு சொல்கிறாங்க. பட் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இன்னும் நாலேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அது சொல்கிறத we can able to understand easily. Actually we need to be a small kind of programmer, அதாவது கொஞ்சமாச்சும் தெரியும் ப்ரோக்ராமிங் நாலேஜ். Then only we can integrate our ChatGPT into PPT presentations and make it as somewhat beautiful. ஓகே, இதெல்லாம் ஓகே, டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் டூல்ஸ் எல்லாமே படிச்சுட்டோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், ஒர்க்கில் பண்ணேன், அப்போ மட்டும் நம்ம ஜாப்ஸ் செக்யூராக இருக்குமா? திங்க் லைக் தட். இப்போ AI டூல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டேட்டாஸ் இங்கேருந்து கேதர் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் மாதிரி தானே இருக்கும். அதை ChatGPT இல்லை எனி AI, ஜெமினி AI, எனிதிங் யூ டேக், அந்த மாதிரி ஏஐயில் கொடுத்து, நம்ம PK AI, நம்ம AI கூட எடுத்துக்கோங்க, கொடுத்து நம்ம அதை ஃபைன் டியூன் பண்ணி we are gonna write a book or ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டே தேவையில்லைன்னா, லைக் ஒரு கூகுள் மீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், கூகுள் மீட்டில் தே ஆர் சேயிங் சம்திங், அதை ஏஐயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா வாட்ஸ் கோனா பி ஹேப்பன்? அப்பயும் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அப்போ எங்கே தான் அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டு கிரியேட் யுவர் ஓன் AI. அதை தான் நான் சொல்லுவேன், உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இஃப் யூ ஆர் அ சார்ட்டர் அக்கௌண்டன்ட், if you are a business analytics person, if you are a Python developer, if you are a Java developer, if you are a web developer, tester, programmer or something like UI UX developer, எல்லாருமே start to create your own simple AI. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு திங், எல்லா ஏஐயும் ஃப்ரீயா, we need to pay somewhat, ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு ஃப்ரீ. அதை வச்சு எவ்வளோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? இட்ஸ் நாட் இனஃப், நம்ம ரைட்? ஸோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் your own AI. ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து $20 ChatGPT இல்லை $30 கட்டுறதுக்கு உங்களோட AI கிரியேட் பண்ணிங்கன்னா பர் மந்த்துக்கு $5 to $6 வச்சுன்னா அது பெட்டர்னோ. என்ன லாங்குவேஜ், என்ன AI மாடல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் பைத்தான் லாங்குவேஜ் பைத்தான் லாங்குவேஜோட ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. கொஞ்சம் ஏஐனா என்ன, அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்றத பற்றி நாலேஜ் இருக்கணும். சரி, ஒரு AI வச்சு நம்ம பண்ணுறோம் நம்ம ஒர்க்கை. நம்ம ஒரு 4 AIஸை கம்பைன் பண்ணி ஒரே டைமில் நம்மளோட இன்புட்டை கொடுத்து ரன் பண்ண வச்சு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஹவு இட் வில் பி குட்னா, திஸ் இஸ் த திங் வாட் வி ஆர் கோனா டெல் யூ. அப்போ இந்த மாதிரி ஒரு AI நீங்கள் ரெடி பண்ணுறப்போ உங்களோட யூஸ்க்கு ஏஐனா என்ன, ஒரு டேட்டா செட்ஸை ட்ரெயின் பண்ணுது, அவ்வளோதான். 5 years 10 years டேட்டா செட்ஸ் எடுத்து இப்போ உங்கள் ஒர்க்கில் உங்களோட சீனியர்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து நாங்கள் அதை எப்படி டேட்டா செட்ஸாக மாற்றி, இஃப் யூ ஆர் கோனா ட்ரெயின் சம்திங், எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்து நீங்கள் அதை வச்சு உங்களோட AI க்ரியேட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் எழுந்த மாதிரியே தானே இருக்கும் அந்த பேப்பர். உங்களுக்கு தெரியும், உங்கள் கொலீட் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, இன்னொரு சீனியர் வந்து ஹீஸ் ஒர்க்கிங் குட், ஸோ அவங்களோட டேட்டா செட்ஸ் எடுங்க, அதை வச்சு we can do. இப்போ AI ஃப்ரீயாக இருந்தது மட்டும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன டே டு டே ஒர்க் பண்ணுறீங்கன்றத அது ஒரு டேட்டா செட்டாக தே ஆர் கெய்னிங் தட் அண்ட் ட்ரெயின் தேர் AI.
இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலைஸ்டாக எரர்ஸ் கம்மியாக வரதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இட்ஸ் கான் எல்லாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே பெய்ட் தான் வரப்போகுது. ஸோ இப்போயே நம்ம வந்து நம்மளோட ஓன் ஏஐ ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃப்யூச்சரில் நம்ம ஜாப்ஸ்க்கு நம்ம தான் ஹெட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணுறது, வாட் இஸ் மீன் பை ஏஐ? நாலேஜே வேணாம், ஏஐ நாலேஜ் இல்லைனா கூட ஹவு டு ட்ரெயின் அன் ஏஐ, ஹவு டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஏஐ சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட்ஸுங்கிற சர்டிஃபிகேட்ஸ் வேணும், பெரிய பெரிய கம்பெனி லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி தே ஆர் கீப்பிங் எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸை நான் எழுதி ஐ நீட் டு கெட் சர்டிஃபைட்னா நோ ப்ராப்ளம், யூ ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் யூ ஃபார் தட். ஸோ எந்த எஜ்ஜில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்ஸை நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும், வி ஆர் கோன் இன்ட்ரடியூஸ் அ கோர்ஸ் ஆன் இட், பிகாஸ் 2 இயர்ஸாக நம்ம டீம் கஷ்டப்பட்டு இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் மெயில் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் ஆன் அவர் கோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 50 யார் செய்கிறான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி a full cost. ஸோ டோன்ட் forget to join. அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறந்துடாதீங்க guys, we need all your support. அது மட்டும் இல்லாமல் if you are our subscriber, நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட். ஓகே, everything from scratch. Let's start our journey. See you on next video guys. Tata, bye bye.